கடுமையான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்க தவறும் பட்சத்தில் இந்த அரசாங்கம் தான் அதற்கு பொறுப்பாளி. ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், சப்ளை, ப்ரொக்யூர்மெண்ட் செயலில் திமுக, அதிமுக, பாமக, பாஜக எல்லா கட்சிகளும் இதில் ஏதோ ஒரு இடத்துல உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. சோசியல் ஈவலாக மாறுறதை தடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய முயற்சியை அரசாங்கம் எடுக்க வேண்டும். கேரளாவில் அரசு மதுபான கடைகளும் நடக்கிறது, அதே நேரத்தில் கள்ளுக்கடைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அங்கே இதை ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் நலன் கருதி அல்லது சமூகத்தின் சிக்கல்களை தீர்க்கும் வகையில் ஒரு துணிச்சலான முடிவை இந்த அரசாங்கத்தால நிச்சயமா எடுக்க முடியும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகேஷ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் விருந்தினராக அரசியல் விமர்சகர் இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அங்கே மக்களவை நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கள்ளச்சாராய விஷயம் மரணங்கள் கிட்டத்தட்ட 59 வரைக்கும் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. அதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட ஆனால் இந்த விஷயத்தை எதிர்கட்சிகளும் சரியாக எடுத்துக்கொண்டு போகிறாங்க. ஆளுநரை சந்திக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, சட்டமன்றத்தில் கூச்சலிடுறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ பாஜக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து டெல்லி போன எல் முருகன்லேருந்து அண்ணாமலையிலேருந்து தொடர்ந்து எல்லாருமே பேசுகிறாங்க, ஆளுநரை சந்திக்கிறாங்க, மனு கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்திடம். பாமகவும் மனு கொடுத்துருக்கிறது. இது அடுத்த கட்டமாக மிக பெரும் பிரச்சனையாகிறது. இல்லை, தேசிய அளவில் இதை பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக பேசுகின்ற வகையில் பிஜேபி இதை முன்னெடுத்திருக்கு. ஜேபி நட்டா கார்கேவுக்கு ஒரு கடிதம் இருக்கிறாரு. அவங்க செலக்ட் பண்ணுற ஆட்களை பாருங்கள். கார்கேவுக்கு அந்த கடிதம், ஏன் கார்கேவுக்கு அந்த கடிதம் அப்படின்னா கார்கேவனுடைய அக்கௌண்டபிலிட்டியை ஒரு கொஸ்டின் பண்ணுறாராம். கார்கே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் நீ உன்னோட பட்டியல் சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டியான்ற வகையில் அந்த கடிதத்தை எழுதி ப்ரெஷரை மவுண்ட் பண்ணுறதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து இடம் அதிலிருந்து கொஞ்சம் தூரம் தான், இந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு 2 hours டிஸ்டன்ஸில் பாண்டிச்சேரி இருக்குது. அங்கே ஒரு சிறுமி கஞ்சா போதையில் பலரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இவர்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் தான். நேற்றைக்கு கூட பாண்டிச்சேரியில் கள்ளச்சாராயம் அப்படின்றது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பாக்கெட்டாக பேரலாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இங்கேயே கள்ளக்குறிச்சி பகுதியிலையுமே கூட குடித்தவர்கள் கிட்ட பேசும் பொழுது அங்கிருந்து இங்கு வரதும் தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போது இது யாரோ ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பிரச்சனையோ அல்லது தனிப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய பிரச்சனையோ இல்லை. நிச்சயமாக இந்த விஷயத்துக்கு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்னென்னா, ஒரு வருடத்திற்கு முன்னால் தான், போன மே மாதத்தில் தான் மரக்காணத்தில் ஒரு விவகாரம் நடந்தது. அந்த மரக்காணம் விவகாரத்தை பார்த்ததற்கு பிறகாவது இதில் இன்னும் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருந்திருக்கணும். இதில் போலீஸினுடைய நேரடி தொடர்பு அப்படின்றத பார்க்க முடிகிறது. போலீஸே இதற்கு பல இடங்களில் கன்வீனராக செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அப்போது அந்த அமைப்புகளின் மீது கடுமையான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்க தவறும் பட்சத்தில் இந்த அரசாங்கம் தான் அதற்கு பொறுப்பாளி. இப்போது அதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டாலே ஒழிய இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ரெண்டாவது, இது வெறுமன காவல்துறையும் அதிகாரமும் தொடர்புடைய பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னா அத்தோடு இதை சுருக்கி பார்ப்பது அப்படின்றது இம்மீடியட்டாக ஒரு ரிலீஃபை வேணால் கொடுக்கலாமே தவிர நீண்ட கால அடிப்படையில் இது ஒரு ரிலீஃபை கொடுக்காது. நீண்ட கால அடிப்படையில் இந்த சமூகத்தினுடைய இந்த சிக்கலை இப்போ ஒன்றும் இல்லை, கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, ஆற்காடுலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு கண்டினியூட்டியை பார்க்க முடிகிறது. மலைப்பகுதிகளில் கல்வராயன் மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சறதா இருக்கட்டும், காட்டுப்பகுதிகளில் காய்ச்சறதா இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து புழக்கத்திலேயே இருக்கிறது. அப்போது அது குறித்து ஒரு தீவிரமான விசாரணை அப்படின்றது தேவைதான். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த நெக்ஸஸுக்குள்ளே இருப்பாங்க. திமுக, அதாவது ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், சப்ளை, ப்ரொக்யூர்மெண்ட், இந்த செயலில் திமுக, அதிமுக, பாமக, பாஜக எல்லா கட்சிகளும் இதில் ஏதோ ஒரு இடத்துல உள்ளுக்குள்ளே இருப்பான். கட்சியாக அது உள்ளே இருக்கா அப்படின்னா இல்லை, அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் உள்ளுக்குள் இருக்கிறார்கள். நேற்றைக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் ஊழல் போட்டு வச்சதை காவல்துறை கண்டுபிடித்து அளித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த ஒருவர் இப்படி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. அதற்கு முன்னாடி பாஜகக்காரர் ஒருத்தர் இதில் தொடர்புடையவராக அறியப்படுறார். இப்படி கட்சி வித்தியாசம் இல்லாமல் இதில் அறியப்படுறாங்க. அப்படிங்கும்போது இது சமூக பிரச்சனை, இது ஒரு சோசியல் ஈவிலாக மாறுது. சோசியல் ஈவிலாக மாறுறதை தடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய முயற்சியை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இப்போ இதில் இவங்கெல்லாம் குடிக்கிறாங்க, இது கேவலமான குடி, நல்ல குடி அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டிய குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே சாராயம் தான். இது சட்டம் இதை அனுமதிக்கல.
12 கம்பெனி இதை தயாரிக்கலை அவ்வளோதான், அல்லது 15 கம்பெனி சேர்ந்து இதை தயாரிக்கலை, அதனால இது கள்ளச்சாராயம். ஒருவேளை இந்த 15 கம்பெனி இதே முறையில் தயாரிச்சாங்கன்னா அது வேற ஒரு பேரில் வந்து டாஸ்மாக்குள்ளே விற்பனைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு விஷயம்தான். அப்போது இதில் வந்து அடிப்படையில் மக்களை புரிந்து கொள்வதற்கு அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சமூக நிலை, சமூக யதார்த்தம் எல்லாவற்றிலிருந்து இந்த பிரச்சனையை அணுகுவதற்கு ஒரு விரிவான பார்வையை கொண்ட பேச்சு அப்படின்றது தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ சுருக்கி பேசுவதன் மூலமாக இது ஈஸியாக பிளேம் அண்ட் கேம் விளாடலாம். இதில் வந்து ஏற்கனவே நம்ம 2 பேரும் இதே டாப்பிக்கில் வேற ஒரு இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கிறது, இதே அறையில் தான் நம்ம பேசணும். அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அடிப்படையில் மக்களுக்கு ஒன்று சாராயத்தினுடைய அவைலபிலிட்டி, 2வது அந்த சாராயத்தினுடைய பர்ச்சேசிங் பவர், 3வது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய போதை. இது வந்து அந்த சாராயத்தோடு தொடர்புடையது. இன்னொன்று இவங்க ஏன் இதை நாடி போகிறார்கள் அப்படின்றதுக்கு பர்ச்சேசிங் பவரை தாண்டி வேறு என்னென்ன கலை யதார்த்தங்கள் இருக்கிறது, இது எப்படி இவ்வளோ அவைலபிளாக இருக்குது, ஏன் அதுக்கு போகாமல் இங்கே வர்றாங்க அப்படின்ற பார்வைகள் எல்லாம் அரசாங்கம் வந்து டாஸ்மாக் மட்டும்தான் என்னுடைய ஒரே விற்பனை கொள்கை அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறதுலேருந்து இந்த சிக்கல் வருகிறது. கேரளாவில் வந்து அரசு மதுபான கடைகளும் நடக்கிறது, அதே நேரத்தில் கள்ளுக்கடைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அங்கே இதை ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க. கேரளா வந்து கல் அப்படின்றத வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இங்கே அந்த மாதிரியான ரெகுலேஷன் சாத்தியமா, அல்லது ஸ்ட்ரிக்டாக ப்ரொஹிபிஷன் மட்டும்தான் சாத்தியமா, அல்லது திரும்ப அவர்கள் கேட்பது போல வந்து பூரண மதுவிலக்கு தான் இதுக்கு தீர்வு கொடுக்க போதா? அடுத்த கேள்வி அங்கே தான் வந்தேன். ஏன்னா எதிர்க்கட்சிகள் பேசுவதை தாண்டிலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே ஒன்றிணைந்து மதுக்கடைகளை மூட வேண்டும், கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை பூர்ண மதுவிலக்கே வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்துருக்காங்க. நீண்ட காலமாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான். இது வந்து ஒரு பெரும் தலைவலியாக மாறி இருக்கிறது. இன்னொன்று, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் விதவைகளின் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பேசி கருப்பு கொடியெல்லாம் காட்டி பிறகு ஆட்சிக்கு வந்ததுனால இவங்க மீது ஒரு அதீத நம்பிக்கை இருந்தது, அதை பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. நிச்சயமா இவர்கள் கடந்த காலத்தில் பேசியதிலிருந்து அந்த கேள்விகளுக்கு வந்து திமுக பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் பூரண மதுவிலக்கு அப்படின்னு நம்ம கோருவது எதை மாடலாக வச்சு கோருறோம், இதுக்கு நம்ம எந்த மாடலை ப்ரொப்போஸ் பண்ணுறோம்? தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி பூரண மதுவிலக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அதே காலகட்டத்தில் மிக கடுமையான பாதிப்புகளும் வெளியில் இருக்கக்கூடிய சாராயம் மற்றும் கல் போன்றவற்றால் ஏற்பட்டதையும் பார்க்க முடிகிறது. இப்போது இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலங்கள் அப்படின்னா குஜராத்தில் இதை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது மாடலாக எடுத்துக்கிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா? இல்லையே. ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கானோர் அங்கு கள்ளச்சாராயத்தாலும் விஷசாராயத்தாலும் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத் தான் மிகப்பெரிய என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் கொகைன். இந்தியா முழுக்க சப்ளை ஆகிற கொகைனுடைய மிகப்பெரிய என்ட்ரி பாயிண்ட் முந்திரா போர்ட்டாக இருக்கிறது. அப்போது மதுவிலக்கு அப்படின்றது என்ன, போதை விலக்கு அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிடவே முடியல. இப்போது கேரளா அங்கேயே வந்து இப்போ குஜராத்திலே வந்து லைசன்ஸ்டு பர்சன்ஸால் அல்லது வந்து இதற்குரிய உரிமத்தை பெற்று வைத்திருப்பவர்களின் மூலமாக சரக்கை வந்து அங்கேயே வந்து எக்கான ஸ்பெஷல் ஜோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஜோன்ஸில் போய் நம்ம அதை வந்து அவைல் பண்ணிக்கலாம். அப்போது ஏழைகளுக்கு பூரண மதுவிலக்கு, வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு அதை அனுமதித்தல் அப்படின்ற இடத்த நம்ம யோசிக்க போகிறோமா? இது எல்லாமே வந்து ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான். தமிழ்நாட்டில் இதுக்கு எந்த மாடல் சூட் ஆகும்? இப்போ திரும்ப வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் அப்படின்னா வேறு என்ன தீர்வு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றதான் அவருடைய கேள்வி. பூரண மதுவிலக்குன்னு நான் சொல்கிறேன், இதை விட பெட்டர் சொல்யூஷன் ஒன்ட்ட இருந்தால் சொல்லுன்றது தான் அவருடைய கேள்வி. அப்போ அந்த பெட்டர் சொல்யூஷனை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிபேட்ஸ் அண்ட் டெலிபரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது தனிநபர் ஆணையம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர்களும் இணைந்து இதற்கான ஒரு தீர்வை காணுவதற்கு முன்வர வேண்டும். அப்படி முன்வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதே போல் மக்களுக்குமே வந்து இது வந்து பூரண மதுவிலக்கு கோருவது அப்படின்றது இப்போதைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வடிகாலாக இருக்கலாம். ஆனால் இது மட்டுமே அவர்களுக்கான தீர்வாக இருக்க போகிறதா? ஏன்னா அவைலபிலிட்டி இருக்கும் போதே கள்ளச்சாராயம் அப்படின்றது வருது. டோட்டல் ப்ராஹிபிஷன் அப்படின்றது இந்த பிரச்சனையை அதிகப்படுத்துமா அல்லது வந்து இதை சரிப்படுத்துமா அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கு அத்தனை கட்சிகளும் முன் வந்து இந்த விவாதத்தை நடத்த வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய. நம்ம விவாதிக்கிறத தாண்டிலும் அரசு இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக விவாதிக்க வேண்டும். கள்ளுக்கடை மீண்டும் வருமா, இல்ல பூரண மதுவிலக்கு சாத்தியமா? ஆனா இதுல ஒரு சிக்கலை வந்து திமுகவுக்கு இருக்கு. இப்ப என்னன்னா நீங்க கள்ளுக்கடையும் திறக்க முடியாது. ஏன்னா நீங்க கடந்த காலத்துல வந்து பூரண மதுவிலக்குன்னு பேசியிருக்கீங்க, அல்லது வந்து மதுக்கடைகளை படிப்படியாக குறைத்தல்ன்றதை பேசியிருக்கீங்க. இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அவைலபிலிட்டி அல்லது ரெகுலேஷன் கொண்டு வரும் பொழுது நீங்கள் கள்ளுக்கடையை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய கடந்த காலம். அப்போது கடந்த காலத்தை பற்றி கவலை இல்லாமல் அல்லது அதை பற்றிய ஒரியிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு மக்கள் நலன் கருதி அல்லது சமூகத்தின் சிக்கல்களை தீர்க்கும் வகையில்
ஒரு துணிச்சலான முடிவை இந்த அரசாங்கத்தால் நிச்சயமாக எடுக்க முடியும். ஏன்னா கடந்த காலத்தில் வந்து மீத்தேன் உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு அரசாங்கம் வந்து ஒரு புறோ பார்வையை வைத்திருந்த இதே அரசு அதற்கு பிறகு இல்லை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போ இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்றத வந்து பின்னாடி மாற்றிருக்கிறாங்க. அப்போது மாற்றுவதற்கு சங்கடப்பட தேவையில்லை அப்படின்றது தான். அரசாங்கம் வந்து துணிச்சலான முடிவை துணிந்து எடுக்க வேண்டும். ஓகே, நம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.